ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி ஒரு அழகான குட்டி கதை. ஒருத்தன் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். வீட்டை விட்டு வெளில வரப்போ அந்த வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை கையை வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு இருக்கிறான். அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறான். ஆஃபீஸ் போகிறான். வண்டி பாதியிலேயே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. டூ வீலரை தள்ளிக்கிட்டு போகிறான். என்னடா தெரியலையே அப்படின்ட்டு. பயங்கர வெயில், வேத்து விறுவிறுத்து தள்ளிட்டு போகிறான். பார்த்தா ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா கடங்க கொடுத்தவன். ஐயோ மறந்துட்டமே அப்படின்னு ஃபோனை எடுத்தா அந்த ஆள் கத்துறான். என்ன இன்னைக்கு காசு கொடுக்குறேன்னா நீ கொடுக்கவே இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கிற, நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா மரியாதை கட்டுறோம் அப்படின்னு கண்ணாமண்ணான்னு திட்டுறான். ஐயோ என்னடா அது அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு இருக்கான் வண்டியை. திரும்ப பார்த்தா ஒரு ஃபோன் கால். பார்த்தா ஓனர் அடிக்கிறாரு. ஐயோ இவர் எதுக்கு அடிக்கிறாருன்னு ஃபோனை எடுத்து பார்த்தா அவர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு இன்னைக்குன்னு பார்த்து. என்ன இன்னும் நீ ஆஃபீஸ்க்கு வரலையா அப்படின்னு. ஐயோ சார் ஒரு சின்ன இதாயிடுச்சு, வண்டி பிரேக் டவுன். என்னது வண்டி பிரேக் டவுன், உன் டார்கெட் எல்லாம் முடிக்கல, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் கண்ணாமண்ணான்னு திட்டாரு. அன்னைக்கு நாள் பூரா சரியில்லாமல் போயிடுச்சு. என்னடா அது இன்னைக்கு இவ்வளவுமே கெட்ட நேரமாக போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டான். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்க்குறப்ப இவன் ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்டா, உனக்கு தான் வண்டி பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறப்ப அதே மாதிரி அந்த வேப்ப மரம் இருக்குது, அதுக்கு கீழே கல் இருக்குது. அந்த கல்லில் கையை வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணு மட்டும் வாடான்னு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த குழந்தைங்கள்லாம் ஓடி வராங்க அப்பாவை பார்த்துட்டு. அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு விளையாடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் நடந்த ஜோக்கை சொல்கிறாங்க, எல்லா கதைகளையும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து இவன் கேட்டு விளையாடுறான் பசங்களோட. ஒய்ஃபுக்கிட்ட ஜாலியாக இருக்கிறான். ஒய்ஃபுக்கிட்ட ஏதோ சொல்லி ஜோக் அடிக்கிறான். ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவ்வளோ கலகலப்பாக இருக்கான், ஆஃபீஸில் வச்சு செஞ்சுட்டாரு ஓனர், ஆனால் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு காஃபிலாம் சாப்பிட்டு வெளில வந்து அவனை அனுப்புகிறப்ப அவன் ஃப்ரெண்டு கேட்டானா, எப்பட்றா நீனு, நானாக இருந்தால் மூட் அவுட் ஆகிருப்பேன், அப்செட் ஆகிருப்பேன், நான் அப்படியே போய் ரூமில் போய் சாஞ்சிருப்பேன், நீ எப்படி இவ்வளோ கலகலப்பாக இருக்க அப்படின்னு. வேற ஒன்றும் காரணம் இல்லைடா அப்படின்னு அந்த வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த கல்லை காமிச்சானா. இதுதான்டா காரணம் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொன்னானா, இதாண்டா எனக்கு சுமதாங்கி கல். நான் வீட்டை விட்டு வெளில போகிறப்ப என் வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும், துன்பங்களை, கஷ்டங்களை இந்த கல்லுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ஆஃபீஸ்க்கு அதை எடுத்துகிட்டு வர மாட்டேன். அதே மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வரப்போ ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த கல்லுக்கிட்ட கொடுத்துருவேன். எதையும் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் வீட்டுக்குள்ளே அப்படின்னு. அப்படியாடா அப்படின்னு. இது என்னோட சுமதாங்கி கல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. டேய் நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரோம், வீட்டில் நாள் முழுவதும் நமக்காக காத்திருப்பாங்க, அப்பா வந்துருவார், ஹஸ்பண்ட் வந்துருவார் அப்படின்னு. நம்ம உள்ளுக்கு நுழையிறப்பே மூட் அவுட்டோட அப்செட்டாக நுழைஞ்சா அவங்களோட ஒரு நாளே போயிடும்டா. குழந்தைங்க நமக்காக தான் காத்திருப்பாங்க. அதனால் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை வீட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதுதான்டா இந்த சுமதாங்கி கல், இதுதான்டா என்ன சந்தோஷமாக எப்பவும் வச்சுருக்கு அப்படின்னா. எனக்கே ரொம்ப பிடிச்ச கதை இது. ஒர்க் லைஃப் பேலன்ஸில் நானும் ஒரு கல்லை வச்சுருக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கோங்க, சுமை தாங்கி. நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும்.